இன்னொரு உரையாடல் பை முதலீட்டுக்கலாம் சுப்ராவோட சன் செட் ஆகிறதுக்கு முன்னாடி உரையாடலை கம்ப்ளீட் பண்ணோம். நம்ம இன்னைக்கு இந்த உரையாடலில் கொஞ்சம் ஈக்விட்டி பக்கம் வருவோம். போன உரையாடலில் ரொம்ப இன்விட்டு பாண்டு டெட்டு, இப்போ ஈக்விட்டிக்கு வருவோம். சுப்ரா, நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ரெண்டுமே பண்ணுறீங்க. அதிகம் ட்ரேட் பண்ணுறது கிடையாது, ரொம்ப குறைச்சது, கம்மியாக ட்ரேட் பண்ணுறீங்க. இந்த பேட்டர்ன் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ரொம்ப குறைவாக ட்ரேட் பண்ணுறீங்க. இதனால் உங்களுக்கு என்ன பயன் கிடைச்சிது? ஒரு தனி நபராக, ஒரு இண்டிவிஜுவலாக உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைச்சிது சொல்லுங்கள். சார். இன்றைக்கி என் போர்ட்ஃபோலியோ 100 ரூபான்னா அதில் நான் போட்ட ரூபா 10 ரூபா இருக்கும். 90 ரூபா ப்ராஃபிட். 10 ரூபா இருக்குமா? 10 ரூபா இருக்குமா? டவுட்ஃபுல் தான். ஏன்னா அது கொஞ்சம் விற்று வாங்கி ஏதோ பண்ணிருந்தனால மேக்ஸிமம் 10 ரூபா இருக்கும். அதுக்கு மேலே ஃபுல்லாக, அதாவது நான் சம்பாதிச்சு டேக்ஸ் கட்டி செலவழிச்சதுல அப்புறம் போட்ட பணம் அது எவ்வளவா இருக்க முடியும்? ரொம்ப நிறைய சம்பாதிச்சு ரொம்ப நிறைய டேக்ஸ் கட்டின அப்புறம் தான் அது முடியும். ஃபுல்லாக கேபிட்டல் அப்ரிசியேஷன் முழுக்க பார்த்தீங்கன்னா அது அப்ரிசியேஷன் தான். சப்போஸ் நீங்கள் இந்த 100 ரூபாயை ஃபுல்லாக ட்ரேடிங் பண்ணி சம்பாதிச்சிருந்தா அதில் என்ன வித்தியாசம்? நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிச்சிருக்கீங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க 10 ரூபாயை 100 ரூபா ஆக்கினீங்கன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் அது 1 ரூபாயா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பாசிபிள், மேக்ஸிமம் பாசிபிள். அதுக்கு மேலே இருக்க முடியாது. ஏன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கால அவகாசம், டைம் ஃப்ரேம் அந்த மாதிரி 1 ரூபாய்க்கு மேலே இருக்காது உங்கள் கேபிட்டல்ல. பாசிபிள். இப்போ இந்த 100 ரூபாயில 99 ரூபா நீங்கள் சம்பாதிச்ச லாபம். கரெக்ட். இப்போ நீங்கள் ட்ரேடராக இதே 1 ரூபா போட்டு பண்ணியிருந்தீங்கன்னா என்ன மாதிரி இருக்கும்? ஏன் அதை பண்ணியிருக்க கூடாதுன்னு சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது பண்ண முடியாதுன்னு இல்லை. ஆனால் நான் வாங்குற ஷேர்லாம் தூங்க முடிஞ்ச ஷேர், ஒன்றுமே பண்ணாது. கோல்கேட்டோ ஹெச்டிஎஃப்சியோ தினம் அதில் ட்ரேட் பண்ணினா, அதை விற்கணும்னு எனக்கு தோணலைல்ல. ஹெச்டிஎஃப்சி லிமிட்டடோ ஹெச்டிஎஃப்சி பேங்கோ ரிலையன்ஸோ கொஞ்சம் வாங்கி விற்றுருக்கலாம். என்கிட்ட 100 ஷேர் இருந்தாக்க நான் ஒரு 5-10 ஷேரில் தான் வாங்கி விற்பேன். 90 வாங்கி விற்க மாட்டேன். அவ்வளோ வெரி ஸ்மால் பெர்சன்டேஜ் தான் நான் வாங்கி விற்பேன். ஸோ வாங்கி விற்க மாட்டேன்னு கிடையாது. ஆனால் அதில் பயம், இது போயிடுதுன்னா அப்புறம் திரும்ப வாங்க கை வராது. 40 ரூபாயில் வாங்கின ஹெச்டிஎஃப்சி பேங்கோ ஏதோ 1600 ரூபாயிலையோ 1550லையோ வித்துட்டு அது 1750 ஆயிடுச்சுன்னா ஐயோ 200 ரூபா போயிடுத்தே தான் தோணும். அதனால வாங்கி விற்கிறதுல ஒரு பெனிஃபிட்டும் எனக்கு தெரியலை. அண்ட் செகண்ட், நான் புரோக்கராகவும் இருந்திருக்கேன். புரோக்கராக இருந்தால் என்ன அட்வான்டேஜ்னா, நிறைய பேரோட போர்ட்ஃபோலியோ பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கா. கோல்கேட் ஒரிஜினல் இன்னும் ஹோல்டிங், சீமென்ஸ் ஒரிஜினல் இன்னும் ஹோல்டிங், அவெல்லாம் விற்கிறதே இல்லை. ஏன்னா போட்ட பணம், இப்போ எங்கள் அம்மா அக்கௌண்ட்டில் கோல்கேட் இருக்குது, 1250 ரூபா போட்டிருக்காங்க. அதோட வேல்யூ 1.25 கோடி, 1.75 crores. அதில் இவ்வளோ டிவிடெண்ட் வருது. 1,50,000 1,75,000 டிவிடெண்ட் வருது. அது விற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, பணம் தேவைப்படல. ஏன் விற்கணும்? பணம் தேவைப்படணும். இல்லாட்டா அதை விற்று இன்னொன்று வாங்கினா அது இதோட நன்னா பண்ணுங்கிற நம்பிக்கை இருக்கணும். இவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கிறத பண்ணியிருக்கலாம். இப்போ நீங்கள் அதை பார்த்து, நீ அதை 1979 வாங்கியிருக்க, நீ 1982 இதை விற்று ஹெச்யூஎல் வாங்கி, ஹெச்யூஎல்ல விற்று பிஎன்ஜி வாங்கி, அதெல்லாம் கதை. வித் ரிட்ரோஸ்பெக்ட், ஹைண்ட்சைட் எல்லாம் சொல்லலாம். பட் இவ்வளோ குட்டி போட்டு இவ்வளோ ரிட்டர்ன் கொடுக்கறதா விற்கிறதுக்கு காரணமே தெரியல. ரியல் டைம்ல பண்ணுறது ரொம்ப கஷ்டம். புரோக்கரேஜ் ஆகும், கேபிட்டல் கெயின்ஸ் ஆகும், அது எல்லாத்தையும் பணம் உங்களுக்கு வேலை செய்யுது. எனக்கு பணம் உங்களுக்கு வேலை செய்யறதுங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்ல தான். ட்ரேடிங்ல நீங்க தான் பணத்துக்கு வேலை செஞ்சாகணும். நீங்க நிறைய வேலை செய்யணும். நீங்க நிறைய தினம் அலர்ட்டா இருந்து அப்புறம் லாஸை குயிக்கா கட் பண்ணணும். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் ஈஸி, ட்ரேடிங் ரொம்ப கஷ்டம். ஈஸி மாதிரி தோணும், ஆனால் ட்ரேடிங் ரொம்ப கஷ்டம். எனக்கு நிறைய நல்ல ட்ரேடர்ஸ் தெரியும், அவளால் நல்ல பொசிஷன் எடுத்து பண்ண முடியும். என்னால் முடியாது. என்னுடைய மொத்த அனுபவத்தில் ப்ராபப்ளி 1 ரூபா 100 ரூபாய் இருக்கலாம். ட்ரேடிங்கில் நான் சம்பாதிச்ச இந்த 100 ரூபாயில் ட்ரேடிங்கில் நான் சம்பாதிச்சேன்னு சொல்லணும்னா 1 ரூபா தான். அவ்வளோதான். அதுக்கு மேலே இல்லை. அண்ட் அதுக்கு எடுத்து இந்த டென்ஷன், இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, நம்ம தேவையில்லாத வேலை இது. ஆக்சுவலாக சும்மா நம்மள ஷார்ப்பாக வச்சுக்கிறதுக்கு தான் பண்ணுறோமே ஒழிய அதை ஒரு ஃபுல் டைம் இதுவாக பண்ணுறதுல எனக்கு பயன் இருப்பதா தெரியல. பேசிக்காக காம்பவுண்டிங் வேலை செய்கிற மாதிரி வேறு எதுவும் வேலை செய்யாது. அதில் சந்தேகமே கிடையாது. அப்போ என்ன மாதிரி காம்பவுண்டிங் பண்ணணுங்கிறதுல ஒரு பாயிண்ட் இருக்குது. இப்போ அதாவது ஒரு காலச்சூழல், ஒரு டைம் ஃப்ரேமில் ஒரு மாதிரியான இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும். உதாரணத்துக்கு
ரொம்ப கீழே எஃப்எம்சிஜி ஸ்டாக்கெல்லாம் வரும்போது அப்போ எஃப்எம்சிஜி ஸ்டாக்கு போய் வாங்கலாம். மேபி ஒரு 40-35 பிஇ வரும்போது. ஏன்னா மறுபடியும் அது ஏர்னிங்ஸும் எக்ஸ்பேண்ட் ஆகும், பிஇயும் எக்ஸ்பேண்ட் ஆகும். அது ஒரு விதமான இன்வெஸ்டிங். ஆனால் வாங்கினா விற்க வேண்டியதில்லை, அப்படியே விட்டுடலாம். அதே போல் ஆட்டோ ஸ்டாக்ஸ் ஒரு 15 டைம்ஸ் வருதுன்னு வச்சுக்கோம், 20 to 15 அந்த ரேஞ்சு வருதுன்னா அப்போ அந்த கம்பெனிஸை டெஃபினட்டாக வாங்கலாம். இன்னைக்கு ஆட்டோ ஸ்டாக் அதிகமாக இருக்கு. பட் நீங்கள் ஒரு பாயிண்ட் இதில் சொன்னீங்க, நிறைய பேர் என் கூட ஆர்கியூ பண்ணுறாங்க வீடியோலலாம். உதாரணத்துக்கு நான் வந்து போன வருஷம் ஜனவரி 2024 ஜனவரியில் பாரதி, சன் ஃபார்மா இந்த 2 கம்பெனி வாங்கினேன். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல வாங்கினேன்னா லிட்டரலாக வாங்கினேன்ல, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல இதை வாங்கலாம்னு நான் ஜனவரி 1 சொல்றேன். அன்னைக்கு இருந்த வேல்யூவேஷன் ஆஃப் சன் ஃபார்மா ட்ரெயிலிங் 30 டைம்ஸ், ஃபார்வர்ட் இல்லை. இது இன்னைக்கு அந்த ஸ்டாக் அந்த போர்ட்ஃபோலியோல பார்க்கும்போது ஜென்ரலா மக்களுக்கு என்ன தோணுதுனாக்கா, நீ இதை வந்து இந்த பிஇல வாங்குற, அப்ப இது வேல்யூ இன்வெஸ்டிங் இல்லை. ஆக்சுவலா நான் இன்னைக்கு வாங்கல, நான் வாங்கினது ஜனவரி 1, 2024. இப்போ உங்க போர்ட்ஃபோலியோ இந்த மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கும். கரெக்ட். நீங்க வாங்கினது தான் கணக்கு. கரெக்ட் வேல்யூவேஷன்ல வாங்கிட்டீங்க. கரெக்ட். ஒரு வாட்டி இந்த வேல்யூவேஷன் மாறும்போது நீங்க வித்து வாங்கி பண்ண முடியுமா? பண்றீங்களா அந்த மாதிரி? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வேல்யூ growth இந்த வார்த்தைகளுக்கு எல்லாமே ஒரு மீனிங்கே இல்லை. ஏன்னா 80 ரூபாயில் இருந்தது ஒரு காலத்தில் பாரதி ஏர்டெல். நீங்கள் அதை பற்றி ஏர்டெல் தானே பேசுகிறீங்க. ஏர்டெல் 30 ரூபா 80 ரூபாயில் இருந்தது. ஸோ யாரோ என்கிட்ட ஒரு பெரிய வேல்யூ இன்வெஸ்டர், இந்தியாவில் பிக்கெஸ்ட் வேல்யூ இன்வெஸ்டர், இப்போ ஒரு 70 வயசுக்கு மேலே இருக்கும், அவர் சொன்னார் இது வாங்கலாம். நான் சொன்னேன், ஐயோ 30ல் மிஸ் பண்ணிட்டேன்னு. 300 போன அப்புறம் 80ல் மிஸ் பண்ணிட்டேன்னு நீ தான் சொல்ல போகிறேன். ஸோ நான் சொன்னேன் இது வேல்யூ இன்வெஸ்டிங் படிக்க, அப்போ ப்ராஃபிட்லாம் கிடையாது பாரதியில். நான் சொன்னேன் வேல்யூ இன்வெஸ்டிங் படிக்கிறது இல்லையா. என்னை பார்த்து சிரிச்சுண்டு, ஆல் த வேல்யூ வில் கம் ஃப்ரம் த க்ரோத் தான். நீங்கள் யோசிச்சு பாருங்க, அந்த கம்பெனியில் வேல்யூ முழுக்க க்ரோத்னால வந்தது. ஸோ க்ரோத்னாலையும் வேல்யூ வரலாம்ங்கிறது புரியும். 2024லையும் நீங்கள் ட்ரெயிலிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையர் மல்டிபிள் தான் இருந்தது. பட் அதுக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு இந்த ஜியோனால இவங்க டாரிஃபை ஏற்ற முடியாம வச்சிருந்தாங்க. ஒரு பாயிண்ட் செலவு பயங்கரமா ஏறிடுச்சு. கரெக்ட். So profit was at the weakest. கரெக்ட். And it was clear that Jio cannot sustain from there. வாங்கினதுக்கு ரீசன் பட் அதே டேட்ல ரிலையன்ஸ் வாங்கினேன் இதே ரீசனுக்கு. இப்ப நம்ம ரிலையன்ஸ் ஆனா அன்னைக்கு மல்டிபிள்ல ஓரளவு வேல்யூ தான் இருந்தது, எக்ஸ்பென்சிவ் கிடையாது. ஆமா. ஆனா பாரதி ஆப்டிகலி எக்ஸ்பென்சிவ். கரெக்ட். ஏன்னா கேஷ் ஃப்ளோ இல்ல. கரெக்ட். அண்ட் growthனால நீங்க இப்போ டாரிஃபை ஒரு 10% ஏத்துனீங்கன்னா அந்த என்டையர் 10% பிபிடி சார். கரெக்ட். இப்போ இந்த வருஷம் காஸ்ட் எல்லாம் கவர்ட், ஆல்ரெடி கவர்ட். ஆமா. இப்போ இந்த வருஷம் இந்த கம்பெனி வந்து ஒரு 2 டாரிஃப் ஹைக் கொடுத்தாங்கன்னு வெச்சுக்கோங்க. கரெக்ட். 10-15%. அந்த என்டையர் 15% will come. அதுல டாக்ஸ் கட் இந்த 100 ரூபாய் வந்தா அதுல டாக்ஸ் கட் இந்த பாக்கி முழுக்க யூபிஎஸ்க்கு தான் வரும். இன்னொரு விஷயம், நான் இந்த மாதிரி பிசினஸ்ல பாக்குறது இபிஎஸ் இல்ல, I see the cash flow. கரெக்ட். It's a free cash engine. கரெக்ட். So எப்படி அந்த கேஷ் ஃப்ளோ க்ரோ ஆகும், 5 வருஷம் கழிச்சு என்ன ஆகும் தான் நான் பாக்குறேன். கரெக்ட். நிறைய பேர் இந்த ட்ரெயிலிங் இபிஎஸ் பார்த்து பண்றாங்க. நீங்க ட்ரெயிலிங் இபிஎஸ்க்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? இல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிஇக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா கொடுக்கப்படாதாங்கிறதே தெரியறது இல்லை. ஏன்னா இப்போ நீங்கள் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் எடுத்துக்கோங்க, அதுக்கு ஏன் இவ்வளோ பிஇ கிடைக்கிறதுனா பிராண்ட் வேல்யூ இருக்குது. அவனோட பேலன்ஸ் ஷீட்டில் லிரிலுக்கு வேல்யூ 0, ஏன்னா அது அசட்டே இல்லை. நீங்கள் அவன்கிட்ட போய் எனக்கு லிரில் பிராண்டு கொடு ஃப்ரீயானா அவன் இல்லை கொடுப்பேன் 10,000 கோடியுமா. அது பேலன்ஸ் ஷீட்டில் கேப்சர்டே இல்லை. நீங்கள் அது எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி ஹெச்யூஎல்லோட பேலன்ஸ் ஷீட் பண்ணினாக்க நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஹெச்யூஎல்லே வாங்குவீங்க. பிஇ ஜஸ்டிஃபைடா இல்லை. ஒரு காலத்தில் ஹெச்டிஎஃப்சி லிமிடெட் இருந்தது இல்லை, அதுக்கும் பிஇ ஹையாக தான் இருக்கும். ஏன்னா அதில் அது ஹோல்டிங் கம்பெனி, அதில் என்னெல்லாம் இருந்தது, ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருந்தது, மியூச்சுவல் ஃபண்ட் இருந்தது, இன்சூரன்ஸ் இருந்தது, அண்ட் அவங்களோட ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோ இருந்தது. ஸோ அதை ஃபுல்லாக பார்த்து பிஇனா என்ன புரிஞ்சுண்டு அப்புறம் தான் வாங்கும். பிஇ வந்து ஈஸி டு கால்குலேட், டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். பிஇல உங்களுக்கு பிஎன்எல் தான் தெரியும், பேலன்ஸ் ஷீட் தெரியாது. சிம்பிளா சொல்றேன்னா நீங்க பிஇ ரேஷியோ பாக்கும்போது உங்களுக்கு பிஎன்எல் ஸ்ட்ரெங்த் மட்டும் தான். கரண்ட் பிஎன்எல், கரண்ட் பாஸ்ட் பிஎன்எல், பாஸ்ட் பிஎன்எல், ஃபியூச்சர் பிஎன்எல் தெரியாது. 4 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பண்ணா அது தெரியாது. இல்லாம உங்களுக்கு வந்து ஃபியூச்சர் பிஎன்எல் இருக்கு, அது ஒரு தனி காம்பனன்ட். ஒரு வருஷத்து பிஎன்எல் ஒரு மாதிரி இருக்கும், ரெண்டாவது வேற மாதிரி இருக்கும், மூணாவது இன்னும். ஸோ சப்போஸ் ஒரு கம்பெனிக்கு 3-4 வருஷத்துல பிஎன்எல் சிக்னிபிகண்டா சேஞ்ச் ஆகும்ன்ற பட்சத்துல கரண்ட் பிஎன்எல்ல ஒண்ணுமே தெரியாது. நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ நான் போய் ஒரு பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கினேன், உங்களுக்கு தெரியும். நான் வாங்கும்போது அந்த கம்பெனிக்கு டர்ன் ஓவர் 25 கோடி,
நம்ம பே பண்ணது 100 கோடி வேல்யூவேஷன். 100 கோடி வேல்யூவேஷன் நம்ம ஒரு ஸ்டேக் எடுக்கிறோம். இது 3 வருஷம் முன்னாடி. இந்த வருஷம் மார்ச் டர்ன் ஓவர் நான் சொல்லலை, பட் ப்ராஃபிட் 40 கோடி. ஓகே, நான் வாங்கின அன்னைக்கு பிஇஏ கிடையாது சுப்ரா. கரெக்ட். 3 வருஷம் முன்னாடி. கரெக்ட். ஆனால் இன்னைக்கு நான் வாங்கின வேல்யூக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2.5 மடங்கு. கரெக்ட். அந்த மாதிரி பிஇ நீங்கள் வந்து அந்த மாதிரி பிஸ்னஸுக்கு கொடுக்கவே முடியாது. கிடைக்கவே கிடைக்காது அந்த மாதிரி வேல்யூ. எப்பவுமே நீங்கள் ஃபார்வர்டில் பார்த்து வாங்கும்போது தான் உங்களுக்கு வந்து இந்த அட்வான்டேஜே கிடைக்கும். பட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் பார்த்த மட்டும் சொல்கிறேன், புதுசாக ரீசெண்டாக மார்க்கெட்டுக்கு வந்தவங்களுக்குலாம் ட்ரெயிலிங் தான் தெரியுது. இன்ஃபேக்ட் இன்னொரு வேடிக்கை நடந்தது. நான் உங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு சொல்லுங்கள். நான் சொன்னேன் நான் ட்ரெயிலிங் பிஇ பார்த்து வாங்க மாட்டேன், நான் ஃபார்வர்டு பிஇ பார்த்து தான் வாங்குறேன்னு. ஒருத்தர் வந்து சண்டை போடுறாங்க, ஃபார்வர்ட் பிஇ எல்லாம் ஃப்ராடு, அதெல்லாம் பார்க்க முடியாது, அதெல்லாம் ஜோசியம் மாதிரி. ரைட்? இந்த லெவலில் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறவங்க ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா நியாயமா? வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? ஒரு பிஇ எஸ்டிமேட், ஒரு ஃபார்வர்டு ஏர்னிங்ஸ் பண்ண தெரியாதவங்க, எஸ்டிமேஷன் பண்ண தெரியாத ஒரு நபர் ஈக்விட்டி, டைரக்ட் ஈக்விட்டியை எவாலுவேட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணால் அது எந்த அளவுக்கு? ஏன்னா இந்த மாதிரி ஒரு இக்னான்ஸ் வந்து எனக்கு பார்க்கும்போது சம்டைம்ஸ் ஒரு இம்பல்சிவாக ஒரு கோவம் வரும். அப்புறம் நான் புரிஞ்சுப்பேன், ஒன்றும் சொல்லி இவங்களுக்கு என்ன சொல்றதுன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துடும், விட்டுருவேன் அதோட. சரி, உன்னோட வாய்ஸ் தான் ஏதோ ப்ராப்ளம். ஏன்னா நான் ஈக்விட்டியில் வந்தபோது சென்செக்ஸ் இண்டெக்ஸே கிடையாது. இப்போ எல்லாரும் நான் 26,000 இண்டெக்ஸில் வாங்கினேன், இப்போ 23 ஆயிடுத்து, என்ன பண்ணணும் கேட்குறான். நான் சொல்கிறேன், நான் வாங்கின போது இண்டெக்ஸே கிடையாது, நான் எப்போ விற்கணும் எது தெரியாது. ரெண்டாவது, நிறைய கம்பெனிஸ் பாரதி ஏர்டெல் 80ல் இருந்ததோ 30ல் இருந்ததோ, இல்லை இருந்ததோ, இப்போ சமீபத்தில் 450லாம் இருந்தது, இல்லை இது இண்டிகோ 800ல் இருந்த போதெல்லாம் மார்க்கெட் அதுக்கு பிஎன்எல்லே கிடையாது. பிஎன்எல்லே கிடையாதுன்னா லாஸ் மேக்கிங் என்ன பிஇ? அப்போ என்னத்தை பார்க்கணும்னா நம்ம வந்து மார்க்கெட் ஷேர் இருக்கா, போறவங்க 60% மார்க்கெட் ஷேர்னா 100 பேர் டிராவல் பண்றாங்கன்னா 60 பேர் இண்டிகோல தான் போறான், அவளுக்கு சாய்ஸே இல்லை. 100 பேர் கார் வாங்குறான்னா 55 பேர் மாருதி தான் வாங்குறான், அவனுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, தட் இஸ் த ட்ரூத். அதே மாதிரி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, HDFC பேங்க்லாம் இதெல்லாம் பெர்மனன்ட் கம்பவுண்டர்ஸ். கிரேட் ரிட்டர்ன் கொடுக்க மாட்டான், ஆனா 10 வருஷம் கழிச்சு நீங்க தூங்கிட்டேன்னா 10 வருஷம் கழிச்சு அவன் இருக்கான்னா தேட வேண்டாம், தேர் எஸ்டாப்ளிஷ். ஸோ இதெல்லாம் பெர்மனன்ட் கம்பவுண்டர்ஸ் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கணும். தினம் வேறு பிடுங்கி இதில் தண்ணி வந்திருக்கா பார்க்க முடியாது, தண்ணி விட்டுட்டு இருக்கணும், மேலே பழம் வருது இல்லை பின்ன வேறு இருக்குன்னு ப்ரூஃப். ரொம்ப இதை ஆராய்ச்சி பண்ண முடியாது. ஸோ பிஇ வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு ஈஸி. அதனால எல்லா டிஸ்கஷன்லையும் எல்லா டிவி ஆங்கரும் எல்லாரும் பிஇ ஹை பிஇ பாஸ்ட் பிஇ தான் ஈஸிங்கிறாங்க. கிடையாதுனாக்கா அப்புறம் என்ன? இப்போ சில கம்பெனிஸ், இப்போ நீங்க ஹெச்யூஎல் எடுத்துக்கோங்க, ஹெச்யூஎல்க்கு பிஇ எப்பவுமே ஹை. அதுக்கு வந்து பிஇ வந்து 80 போகும், இல்லாட்டா 40. அது 8 பிஇ 10 பிஇலாம் சான்ஸே இல்லை. 8-10 சான்ஸ் இல்லை, ஒத்துக்கிறேன். பட் நீங்க கோ பேக் டு 2009-10 105-110 ரூபாய் ஸ்டாக் பிரைஸ். ஃபார்வர்டு ஏர்னிங்ஸ் வந்து 19-20 டைம்ஸ். ஐ செட், நானும் 20 வருஷம் இருந்திருக்கேன் மார்க்கெட்டில், பார்த்ததே கிடையாது. கரெக்ட். அண்ட் மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஒரு லோ பிஇ கொடுக்குதுன்னா மார்க்கெட் நினைக்குது சேல்ஸ் க்ரோ ஆகாது, ப்ராஃபிட் க்ரோ ஆகாது, கேஷ் ஃப்ளோ க்ரோ ஆகாது, அண்ட் அதனுடைய குட்வில்லும் க்ரோ ஆகாது. 4 விஷயமும் மார்க்கெட் அசியூம் பண்ணுது. இது தப்பான அசம்ஷன் சொல்லிட்டு நான் அதை வாங்கினேன். இதே டிப்பிக்கல் தான் நான் பிரிலைட்லையும் பண்ணேன். சேம், ஆல்மோஸ்ட் ஐடென்டிக்கல் சிச்சுவேஷன் சூப்பரா, சேம் திங் லிட்டரலி. அண்ட் நான் ஒரு 12% ரெவன்யூ growth இருந்தா இதே மார்ஜினோட இந்த P&L எப்படி போகும்னு மூவ் பண்ணி பார்த்தேன் 5 வருஷத்துக்கு. 5 வருஷம் கழிச்சு எவ்வளோ இபிஎஸ் வரும்னு ஒரு வேல்யூ வருது, எவ்வளோ ப்ராஃபிட் வரும்னு. அந்த ப்ராஃபிட்டை ஒரு 8%க்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கரண்ட் மார்க்கெட் கேப் கொண்டு வந்தா எனக்கு வந்து கிளியராக வேல்யூவேஷன் கேப் தெரியுது. அப்போ நான் கண்ணை மூடிட்டு இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்க முடிஞ்சுது. இது வந்து ஒரு 10-20 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். கரெக்ட். உதாரணத்துக்கு ஐடிசியில் 140 ரூபீஸ்ல வந்தது கோவிடுக்கு அப்புறம். ஒன்ஸ் தான், 440ல அது வராது. கரெக்ட். ஸோ என் வியூ என்னன்னா இந்த மாதிரி பிசினஸ்லாம் அந்த மாதிரி வாங்கணும், வாங்கிட்டு விட்டுரு, அது கடக்கணும். இதே மாதிரி நம்ம டாடா பவர் 5% ஈல்டுல 30 ரூபாயில கிடைச்சது. 60ல வித்திருக்கலாம், நம்ம பேசணும். 60ல வித்திருக்கலாம். ஐயோ என் பணம் டபுள் ஆயிடுது, 2 மாசத்துல டபுள் ஆயிடுதுன்னு வித்திருக்கலாம். விற்கலன்னா 15 பேக்கர் 440, 450 எல்லாம் போய் இன்னைக்கு அது வந்து ஓவர் வேல்யூடு வேல்யூ ஸ்டாக் இல்ல, அது வித்தியா வச்சுட்டு இருக்கியான்னு கேட்டாக்கா மேக்ஸ் நோ சென்ஸ் இல்ல. நான் வாங்கியாச்சு வச்சுருந்தாச்சு, எனக்கு டிவிடெண்ட் வருதுன்னா நான் அதை ஏன் விற்கணும்? விற்கிறதுக்கு ஒரு இருக்கு சான்ஸ், அதை வித்து இன்னும் அதே மாதிரி அட்ராக்டிவா ஏதோ வேற ஏதாவது இருக்கு. HDFC பேங்க்கு இந்த லாஜிக் சொல்றீங்க,
என்னால ஏன் இது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல அப்ளை பண்ண முடியல அப்படின்னு நிறைய பேர் கேக்குறாங்க. அதுக்கு என்ன உங்க ஆன்சர்? வந்து HDFCல விற்கவே விற்காதேன்னு சொல்றீங்க சுப்ரா, நீங்க கேன் கொடுக்குறீங்க. ஆனா ஐடிஎஃப்சி பேங்க் ஏன்டா வாங்கினேன்னு சும்மா எல்லாரும் வந்து கேக்குறீங்க. இல்ல ஏன் விக்கலன்னு கேக்குறீங்க. ஏன் வைத்தியநாதன் வித்தான்னு நானே கேட்டேன். ஓகே, இது எல்லாருக்கும் கோவம் வருது. என்ன ஆன்சர்? உங்க ஆன்சர் என்ன? நான் ஒரு ஆன்சர் வச்சுக்கேன், நீங்க சொல்லுங்க உங்க ஆன்சர். இல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கம்பெனி, ஒரு பேங்க்கு அவன் பெரிய தப்பு பண்ணாட்டா ஹில் மேக் மணி. சரி, ஓகே, அந்த ஃபாஸ்டா க்ரோ ஒன்றும் பண்ண வேண்டாம். நீ தப்பு பண்ணாத. நீ ரொம்ப மல்லையா மாதிரி கம்பெனிக்கெல்லாம் ரூபா கொடுக்காம இருந்தாக்கா யூ வில் மேக் மணி. அதே போல ரீட்டைல் லெண்டிங், அன்செக்யூர்ட் லெண்டிங் வளர்க்கறது, அதெல்லாம் நீ ஒண்ணுமே பண்ணாத. நீ அசட்டு தனம் பண்ணலன்னா பேங்கிங்ல பணம் பண்ணுவேன். ஏன்னா அவனோட சேலரி வரும், அவன் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுவான், யூனிட் லிங்க் இன்சூரன்ஸ் ஏதாவது பண்ணுவான், அவனுக்கு ரெவென்யூ வரும். சம்டைம்ஸ் அதில் 24% growth வரும், சம்டைம்ஸ் 3% growth வரும். அந்த ஆரை நீ கண்ட்ரோல் பண்ண முடியாது. என்ன நீ கண்ட்ரோல் பண்ண முடியும்? 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு இந்த பேங்க்லாம் இருக்குமா? இருக்கும். ஸோ என்னை பொறுத்தவரை இன்னொரு 5-6 வருஷத்துக்கு நான் ஆக்டிவாக இருப்பேன். அதுக்கப்புறம் நான் அதை பார்க்க போகிறதே இல்லை. மேபி சம்படி எல்ஸ் வில் மேனேஜ். 5-6 வருஷத்துக்கு HDFC பேங்க் growth கொடுக்குமா கொடுக்காதா? இண்டிகோ 5-6 வருஷத்துக்கு பேங்க் கொடுக்குமா கொடுக்காதா? செகண்ட் வந்து ரெப்யூட்டேஷன். HDFC பேங்க் மாதிரி ரெப்யூட்டேஷனோட பேங்க் வரவே இல்லை. So you will not say IDFC bank will ever get that reputation. I don't think it will get that, but I don't know. Instead, நீக்கு வந்து எஸ் பேங்க் மேலும் ஜாஸ்தி நம்பிக்கை. ஏன்னா எஸ் பேங்கோட அம்மா அப்பா யாரு இன்னைக்குன்னா HDFC அண்ட் SBI. இந்த பேக்கிங்கை வச்சுட்டு உங்க பெர்ஸ்பெக்டிவ் இல்ல, இந்த பேக்கிங்கை வச்சுட்டு he'll never run out of money. அண்ட் இவர் ரெண்டு பேரும் அதை நல்லா கண்ட்ரோல் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ அது வந்து 20 ரூபாயில கிடைக்காது, 18 ரூபாயில கிடைக்காது. 18 ரூபாயிலேருந்து 24 ரூபா போகும், விற்கலாம், ட்ரேடிங் ஏதாவது பண்ணலாம். அதையும் பெர்மனெண்ட்டாக ஹோல்ட் பண்ண போறேன்னா மாட்டேன், நான் அதில் ட்ரேட் பண்ணுவேன் இருக்கும். ஸோ அதே பேங்கிங் ஒரு பேங்க்கு பெர்மனெண்ட்டாக ஹோல்ட் பண்ணுவேன், ஒரு பேங்க்ல ட்ரேட் பண்ணுவேன். 18 வாங்கி 24 விற்று 90ல ஐடிஎஃப்சி பேங்க் விற்கணும்னு சொல்றதுல ஒரு தப்பும் இல்லை அக்கார்டிங் டு மீ. பணம் பண்ணியாச்சுன்னா விற்கிறதுல என்ன தப்பு? அது வந்து அடுத்த HDFC பேங்க்னு சொன்னா அந்த இடத்துல பாதி ஆயிடுது, லாஸ் ஆயிடுது. இல்ல இத்தனை நாள் நீங்க ஹோல்டு பண்ண முடியும். அது மாதிரி இண்டிகோ ரொம்ப விலை ஜாஸ்தி, நான் ஸ்பைஸ் ஜெட் வாங்குறேன்னா என்னாச்சு? நீங்க ஜெட் ஏர்வேஸ் வாங்கினா என்னாச்சு? ஸோ அது ரன் பண்ணுறதா? மார்க்கெட் ஷேர் இருக்கா? எப்படி இருக்கு ரெப்யூட்டேஷன்? become another Indigo. It will not become another Indigo. That is the point I am trying. So I am going to now go to the next question. எனக்கு டைட்டன் பிடிக்குதுன்றதுக்காக நான் வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ், சென்கோ கோல்டியோ, சரி சென்கோ கோல்டியோ அல்லது கல்யாண் ஜுவல்லரியோ அல்லது பிசி ஜுவல்லரியோ அடுத்த டைட்டன், இது இந்த மிஸ்டேக் வந்து நான் சொன்ன 3 கம்பெனிலே நடந்திருக்கு. பிசி ஜுவல்லர் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய ஹெட்ஜ் ஃபண்ட் வச்சிருந்தாங்க, நம்ம ரொம்ப ரெஸ்பெக்டட் இன்வெஸ்டர்ஸ்லாம் வாங்கி வச்சிருந்தாங்க, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். பிசி ஜுவல்லர் நான் சொன்னேன் இந்த புக்ஸ் டோட்டலாக கூப்பிட்டு இது ஃப்ராடு அப்படின்னு நான் சொன்னேன். அப்போல்லாம் கொஞ்சம் ஓசிஃபரஸாக சொல்லுவேன், ரொம்ப வெளிப்படையாக சொல்லுவேன் குரூப்லலாம். இப்போல்லாம் எங்கேயுமே போகிறதில்ல 5 இயர்ஸாக. நான் சொல்கிறது ஒரு கொஞ்சம் முன்னாடி அது 500 ரூபாய் இருந்தது சுப்ரா. 500லேருந்து ஐ திங்க் மேபி 20 ரூபாய்க்கு வந்து நினைக்கிறேன். 20 பண்ணும், இப்போ எங்கே இருக்குன்னு கூட தெரியாது. பட் ஒன்ஸ் பானை உடஞ்சதுன்னா யூ கேன் நெவர் புட் இட் பேக் டுகெதர். கரெக்ட். Similarly you see, what argument they told me, it went from such a low rate to 500 rupees. சும்மாவாயா அந்த கம்பெனி 500 ரூபாய் போயிருக்குன்னு என்கிட்ட ஆர்குமெண்ட் வச்சாங்க பிசி ஜுவல்லர்ல. நான் இப்ப ஏன் அது 500 ரூபாய் போச்சுன்ற இன்வெஸ்டிகேஷன் பண்ணாக்க அது இன்னும் கேன் ஆஃப் ஃபார்ம்ஸா இருக்கும் போல. கரெக்ட். நான் அவங்கள்ட்ட சொன்னேன், என்ன பொறுத்த பிறகு இன்னைக்கு நான் பாக்குற புக்ஸை நான் நம்ப மாட்டேன், இந்த புக்ஸ் எனக்கு நம்பகத்தன்மை குறைவா உள்ளது. I cannot trust these books of accounts. இந்த புக்ஸ் எனக்கு நம்பிக்கை இல்லை. அதனால இன்னைக்கு நான் இந்த இதை சொல்றேன். ஏன் அது வந்து 50 ரூபாயில 500 ரூபாய்க்கு வந்ததுங்கிற ரிசர்ச்சை நீங்க பண்ணிக்கங்க. கரெக்ட். எனக்கு இன்னைக்கு இந்த பேஷண்ட்டை தொட்டு பார்த்தா இந்த பேஷண்ட் பழைப்பான்னு தோணல. கரெக்ட். தட் இஸ் மை டயக்னோசிஸ். கரெக்ட். எப்படி இந்த பேஷண்ட் 80 வயசு வாழ்ந்தான்றதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. கரெக்ட். அதோட போச்சு. அப்புறம் நம்ம சொன்னதான் நடந்தது. ஸோ ஒரு ஸ்டாக் இப்ப கல்யாண் ஜுவல்லர் எடுத்துங்க, 70 ரூபாயில ஸ்ட்ரகிள் ஆன கம்பெனி 800 ரூபாய்க்கு போச்சு. But 800 rupees is not a validation of the company. Correct. Right? Neither is 400 rupees today. We don't know the validation. Correct. Some people are raising doubts. But when in doubt, what should you do? Get out. அதுதான். ஏன்னா இங்கிலீஷ்ல ஒரு சேயிங் உண்டு, a cockroach is never alone. உங்க வீட்டுல நெவர் ஒன் இன் தி கிச்சன். ப்ராப்ளம் வந்தா வெளியில போயிடுங்க. உங்களுக்கு வேற நிறைய கம்பெனிஸ் இருக்கு. நான் ஒன்னு சொல்றேமா, எவன்ட்ட பணம் இருக்கும் அவனுக்கு தினம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். இன்னும் என்ன சொல்லுவாங்க, சார் நாளைக்கு க்ளோஸ் ஆகுது இன்னைக்கு வாங்க, போட்டோம் அடுத்த பஸ் வரும்.
அப்படி இந்த பஸ் போனா அடுத்த பஸ்ஸே வராதுன்னு கிடையாது. நீங்க அந்த பிடிசி பஸ்ஸா இருக்கட்டும், லோக்கல் ட்ரெயினா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், பஸ் மிஸ் ஆயிடுத்துன்னு சார் இது chance இல்ல. கவர்னன்ஸ் எல்லாம் விடுங்க சார். கவர்னன்ஸ் ஆங்கிள் அதெல்லாம் வந்து நம்ம பக்கத்துல இருந்து பார்க்கல. ஸோ அந்த ஆங்கிளை கூட விட்டுருங்க. ஒரு பிராண்டோட பவரே வந்து நம்ம ஓவர் எஸ்டிமேட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். வாட் வேல்யூ யூ ஷுட் கிவ் ஃபார் அ பிராண்டுங்கிறது அதுலயே நம்ம வந்து நிறைய மிஸ்டேக் பண்றோம். கரெக்ட். இப்போ இன்னைக்கு டைட்டன் எடுத்துட்டீங்கன்னா, தட் இஸ் தனிஷ்க் வாட் எவர், தீஸ் ஆர் கிரேட் பிராண்ட்ஸ். ஐ மீன் இட்ஸ் அ கிவன் சார். ஆர் யூ டேக் ட்ரெண்ட், வெஸ்ட் சைட், ஜுடியோ, ஃபண்டாஸ்டிக் பிராண்ட். ஆனா அதுக்கு இந்த மார்க்கெட் கேபிடலைசேஷன் ஜஸ்டிஃபைடான ஒரு கேள்வி இருக்கு. கரெக்ட். அதான் ஓகே. நிறைய பேரோட ஆர்குமெண்ட் என்னன்னா, இந்த மார்க்கெட் கேபிடலைசேஷன் தப்புன்னா அப்ப எந்த மார்க்கெட் கேபிடலைசேஷன் கரெக்டோ அந்த ரேட் வந்தாதான் வாங்கணுமா, அல்லது இப்ப வித்துட்டு அப்ப வாங்கணுமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இப்போ இந்த மாதிரி கம்பெனிஸ்ல வேல்யூவேஷன் ரொம்ப மேல போகும்போது, எக்ஸ்ட்ரீமா போகும்போது என்ன பொறுத்த வரைக்கும் விற்கணும். கொடுத்துடணும். ஒன்லி எக்ஸ்ட்ரீம். கரெக்ட். 100, 120 PE கொடுக்கணும். இப்போ இதுக்கு 35, 40 ஓகே, இந்த growth ஜஸ்டிஃபை பண்ணும் அப்படின்ற பட்சத்துல நான் 45, 50ல அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டேன். கரெக்ட். என்ன ரீசன்னா, ஒருவேளை நான் வந்து இந்த கம்பெனியோடைய growth பொட்டன்ஷியலை கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி தான் அந்த கம்பெனி நல்லா பண்ண ஆரம்பிச்சதுன்னா நான் வித்தது தப்பாயிரும். கரெக்ட். ஒன்லி அண்டர் தட் சர்க்கம்ஸ்டன்ஸ். கரெக்ட். மற்ற நேரங்கள்ல இப்போ இன்னைக்கு டைட்டனோட growth பாத்தீங்கன்னா நிச்சயமா வந்து 120 PE வித்தா தப்பே ஆகாது. கரெக்ட். டைட்டன் 120க்கு இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு கம்பெனியை 100 PE வாங்குறது என்ன பொறுத்த வரைக்கும் அது இன்வெஸ்டிங்குள்ளேயே வராது. இட் இஸ் ஸ்பெகுலேஷன் அக்கார்டிங் டு மீ. ஆர் நாட் செல்லிங் அட் 100 PE, அதுவும் ஸ்பெகுலேஷன்.